ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு பெட் டைம் ஸ்டோரிஸ். இன்றைக்கும் இந்த ஜார்ஜ் முல்லர் அப்படின்னு ஒரு அங்கிளோட லைஃப்பில் நடந்த விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இவங்க 18th செஞ்சுரியில் வாழ்ந்த ஒரு கிறிஸ்துவை அறியாத நபராக இருந்தாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் அவங்களோட வாழ்க்கை நார்மலான பர்சன் மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. பொய் சொல்கிறது, திருடுறது, இப்படிலாம் தங்களோட வாழ்க்கை போயிட்டுருக்கிற போது ஒரு நாள் கடவுள் இவங்களை முன்குறித்து அழைத்து ஒரு ஜெப கூட்டத்துக்கு நேராக அனுப்பினார். இந்த ஜெப கூட்டத்தில் அநேகர் ஜெபம் பண்ணுறத பார்த்த உடனேயும் இவர் மனதில் ஒரு தாக்கம் ஏற்பட்டுச்சு. அப்போ ஜெபம் பண்ணால் கடவுள் கேட்குறாரா, அது ஜெபம் பண்ணால் என்னுடைய கடவுள் அதுக்கு பதில் கொடுக்குறாரா அப்படிங்கிற ஒரு தாக்கம் இவரை முழுமையுமா தன்னோட ஏசப்பாவுக்கு ஒப்பு கொடுக்கும்படியாக பண்ணுச்சு. இவர் ஏசப்பாவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாரு. அதே நேரத்தில் ஒவ்வொரு காரியத்துக்கும் சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் அதை ஏசப்பா கிட்ட சொல்லி அதற்கான பதிலை பெற்றுக்கொண்டு வந்தார். இதை தன்னுடைய டைரியில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு ஜெப குறிப்புகள், அதுக்கு ஏசப்பா எப்படி பதில் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை அவர் எழுதி வச்சிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஜெப குறிப்புகளுக்கு கடவுள் பதில் கொடுத்த விதங்கள் ஆச்சரியமாக இருந்துச்சு. இங்கே பாருங்க, அவர் ஒரு நாள் அவருடைய வாழ்ந்த நகரத்தின் வீதி வழியாக நடந்து போகிறார். அங்கே பார்த்தா நிறைய அநாத குழந்தைகள் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனேயும் இவர் மனது உருகி எப்படியாவது இவங்களுக்கு தங்குவதற்கோ இருக்கிறதற்கோ இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனதில் நினச்சி ஒரு ஆர்ஃபனேஜை ஸ்டார்ட் பண்ணுறார். இந்த ஆர்ஃபனேஜில் இந்த குழந்தைகள் எல்லாரையும் அழைச்சி கொண்டு வந்து, நான் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறேன், நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறார். அதோடு இல்லாமல் அவங்களுக்கு ஜெபம் பண்ணுவதற்கும் கற்றுக் கொடுக்குறார். இந்த பிள்ளைங்க ஒவ்வொரு நாளும் சாப்பிடுவதற்கு முன்பதாக ஜெபம் பண்ணிட்டு தங்களுடைய தேவைகள் எல்லாவற்றுக்கும் கடவுளை சார்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நேரமும் சொல்லி கொடுத்தே அவங்கள வளர்க்குறார். ஒரு நாள் இந்த ஆர்ஃபனேஜில் அந்த முதன்மையான அதிகாரி இந்த ஜார்ஜ் முல்லர் கிட்ட வந்து சொல்கிறாங்க, இன்னைக்கு நமக்கு சாப்பாடே இல்லை, நம்ம என்ன செய்ய போகிறோம்னு தெரியலை அப்படின்னு சொல்லி உடனே முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுறாரு. இத்தனை குழந்தைகளை பார்த்துக்கொள்ள நீங்கள் தான் ஆண்டவரே கொடுத்துருக்குறீங்க, நீங்கள் எப்படியாவது இந்த குழந்தைகளுக்கு தேவையான சாப்பாடை கொடுங்கன்னு சொல்லி இந்த பிள்ளைகளை எல்லாரையும் வந்து வரிசையில் அமர வச்சு பிளேட்டை முன்னாடி வச்சு நீங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். பார்க்குறதுக்கு இது வேடிக்கையாக இருக்குல்ல, ஜெபம் பண்ணால் எப்படி சாப்பாடு வரும்னு சொல்லி. ஆனால் அங்கே நடந்தது பாருங்க. இவங்க இப்படி சொல்லி கொண்டு இருக்கிற போதே கடவுள் ஒரு மனுஷனை கதவுல தட்ட வைக்கிறார். யாருன்னு பார்த்தா அந்த ஊரில் வாழ்ந்த ஒரு பேக்கரியோட ஓனர். அவர் அந்த நாள் அவர் செய்த ஒவ்வொரு பிரெட்டையும் அந்த ஆர்ஃபனேஜ் குழந்தைகளுக்காக வந்து கொடுக்கிறார். என்ன சொல்லி கொடுக்கிறார் தெரியுமா? கடவுள் என்கிட்ட முந்தின நாளே இந்த பேக்கரியில் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் இந்த ஆர்ஃபனேஜுக்கு கொண்டு போய் கொடு அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லி. அது மாத்திரம் இல்லை, இந்த வழியாக போன ஒரு மில்க் வேன், அவங்களும் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய மில்க் வேனில் இருந்து பாலை கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, அந்த பிள்ளைங்களுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க. ஜெபம் பண்ணதுனால அவங்களுடைய ஆகாரம் உடனே அவங்களுக்கு கிடைக்கிது. உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது தேவை இருந்தால் இல்லை பாருங்கள், மகிழ்ச்சியாக அந்த பிள்ளைங்க சாப்பிடுவது போல் ஜெபிச்சு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய பதில்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாட்கள் போக போக இவருடைய விசுவாசம் அதிகரித்தது. இந்த குழந்தைகள் அநேகர் இன்னும் இருக்கிறாங்க, இன்னும் அநேகரை கொண்டு வரணும்னு சொல்லி இவர் ஒரு பெரிய ஆர்ஃபனேஜை கட்டும்படியாக தன்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்குறார். அதற்கான தேவைகளுக்காக வெளியில் போய் யார்கிட்டையும் அவர் கையேந்தலை. ஆனால் அந்த தேவைகளுக்கான பதில்கள் அநேகருடைய இருதயங்களில் கடவுள் பேசி பதில்களாக அவருடைய வாசலில் வந்து காணிக்கைகளாகவும் தேவையான பொருட்களாகவும் வந்து வைக்கப்படுது. அதன் மூலமாக
அந்த ஒரு பெரிய ஆர்ஃபனேஜை அவர் கட்டி முடிக்க கடவுள் அவருக்கு பலன் கொடுக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கிட்டது என்ன தெரியுமா? நம்ம எப்பொழுது ப்ரேயர் பண்ணுறோமோ அப்பொழுது கடவுள் அதற்கு பின்னாக இருந்து செயல்படுகிறார். நம்முடைய வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்படுவதற்கு முன்பாகவே அவையெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காட் பைபிளில் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் ஜார்ஜ் முல்லர் அங்கிள் மாதிரி நீங்கள் அதை ஜெபிச்சு உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளுங்கள். வெரி குட்.